ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரின் பெரிதான கிருபையால் இந்த மார்ச் மாதம் நாம் காண ஆண்டவர் நமக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவன் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய கர்த்தர் நல்லவர், நம்மை அழைத்த தேவன், தெரிந்து கொண்ட தேவன், நம்மளை முன்குறித்த தேவன். இந்த உலகத்தில் எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் அவருடைய அன்பின் கரத்தினாலே நம்மை ரட்சித்து இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தையும் உரிமையும் உறவையும் கொடுத்து நம்மை வைத்திருக்கிறார். அதனாலே நாம் கர்த்தரை அதிகமாக ஸ்தோத்திரித்து இந்த மார்ச் மாதம் ஆண்டுடைய வாக்குத்தத்த வார்த்தைகளை நாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுவோம். இம்மட்டும் நடத்தின தேவன் நிச்சயம் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். சோர்ந்து போக வேண்டாம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். நம் கர்த்தர் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்த வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1 அதிகாரம் 50வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். இந்த மாத வாக்குத்தத்த வார்த்தையாக நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த மாதம் மார்ச் மாதம் நம்மளை பார்த்து சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மகா பெரிய தேவன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவருக்கு நிகரானவர்கள் யாருமே இல்லை. உயர வானத்திலும் தாழ பூமியிலும் அவருக்கு நிகரானவர், அவரை போல ஒரு தெய்வம் இல்லவே இல்லை. ஆனால் நாம் பல நேரங்களிலே ஆண்டவரை பார்க்கிற அல்லது ஆண்டவரை பற்றி நினைக்கிற நினைவுகள் மிக 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 சிறியதாக இருக்கிறது. அவர் ஏதோ சிறிய காரியங்களை செய்வார், சின்ன சின்னதாக அவரால் செய்ய முடியும். இல்லை, இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாக அவர் பெரிய பெரிய அற்புத அதிசயங்களை அவர் செய்தார், அடையாளங்களை செய்தார். நாம் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை நாம் கொஞ்சம் பெருசாக பார்க்கணும். பாருங்க, பல நேரங்களில் நம்ம ஏதோ ஆண்டவர் சிறு சிறு காரியங்கள் செய்வார், பெரிய காரியங்கள் எல்லாம் அவர் செய்வாரா என்று நாம் சந்தேகிக்கிறோம். இப்போ சொல்றாரு, நாத்தானவேலை பார்த்து, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாய். இது ஒரு சின்ன விஷயம்தான், இது பெரிய விஷயம் இல்லை. நம்ம பல நேரங்களில் யாராவது ஒரு ஊழியக்காரர் இது மாதிரி ஒரு காரியத்தை, நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன், பார்த்தேன், அல்லது நம்முடைய தீர்க்க தரிசனமாக நம்ம எதையாகிலும் சொன்னால் அவ்வளோதான், நம்ம அப்படியே இது பண்ணோம் இல்லையா. கர்த்தர் சொல்றதுல ஒரு சிறு காரியம்தான், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் 2வது வசனத்திலே, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை ஒரு ஜாதியாக்கின்னு சொல்லலை, நான் உன்னை ஏதோ ஆசீர்வதிப்பேன்னு சொல்லலை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான். அதாவது பாருங்க, ஆண்டவர் ஆண்டவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பாருங்க, பெரிதானவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். இந்த மார்ச் மாதம் உன்னுடைய வாழ்க்கையில நீ எதிர்பார்த்திருக்கிறதை பார்க்கிறோம், நீ நினைப்பதை பார்க்கிறோம், நீ வேண்டிக் கொண்டதை பார்க்கிறோம். கர்த்தர் பெரிதானவைகளை காண செய்வார். உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயம் நடக்கும். கர்த்தர் சொன்னால் நிச்சயம் செய்வார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை பார்த்து ஆதியாகமம் 15 அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனமா இருக்கிறேன். ஏதோ பலனா இருக்கிறேன்னு சொல்ல பாருங்க, மகா பெரிய, சாதாரண பெரிய இல்லை, இது மகா பெரிய பலன். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய பலவீனத்தை குறித்து நீ கலங்காதே.
உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறவர் கர்த்தர் இருக்கிறார். அதான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வார். நம்மளை பலப்படுத்துகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். உன் பலவீனங்களை அவர் அறிவார். நீ சோர்ந்து போகாது. உன் பலவீனத்தில் அவர் பலன் பரிபூர்ணமாக விளங்கும். அவர் உனக்கு மகா பெரிய பலனாய் இருப்பார். உன் பலவீனத்தை அவர் ஏற்றுக்கொள்வார். கவலைப்படாது. ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றார், நீ பயப்படாத ஆபிரகாம், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருப்பேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே, இந்த மார்ச் மாதம் முதல் நாளிலே தேவனுடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் இதுவரை கண்டதை பார்க்கிறோம் பெரிதானவைகளை இந்த மார்ச் மாதம் நான் காண செய்வேன். அப்பொழுது நீ தெரிந்து கொள்வாய், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் எனக்கு நிகரானவர் இல்லை என்று சொல்லி. எரேமியா 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் விபதமாக சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். பெரிய காரியங்கள் ஆண்டவரிடத்தில் நாம் சிறிதானவைகள் அல்ல, பெரிதானவைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். பெரிதானவைகளை காண கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த மார்ச் மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து அவருடைய கிருபையினாலே காத்துக்கொள்வார். உங்களுடைய வாழ்க்கை விசுவாசியுங்கள். கர்த்தரின் நாளிலே என் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயம் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பெரிய ஜாதியாக்கி உங்களுக்கு மகா பெரிய பலனாக இருந்து அவர் உனக்கு எட்டாவதுமான அறியாதமான பெரிய காரியங்களை அவர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.